ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎஃப் ரைடர்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக் ஃபீல்ட்ஸ்க்கு வந்திருக்கிறோம். இதோட கார் பார்க்கிங் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். போங்க 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 அப்படி நில்லு வருது ஒரு சேரில் கலக்க தோஷம். எக்ஸலேட்டரில் போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தாச்சு. ட்ரெஸ்ஸிங் எல்லாமே உள்ள ஷாப் உள்ள எல்லாமே மேலே அப்படியே உள்ள மேலே செகண்ட் ஃப்ளோர் சூப்பர் மால் பிரகாசமாக இருக்குதுங்க. நாலு ஃப்ளோர் இருக்குங்களா? டுடே சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஃபேமிலியோடு அப்படியே ஜாலியாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லக்ஸுரியான கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. உள்ள தேட்டர் வேறு இருக்குன்னாங்க, அதையும் போய் பார்ப்போம். உள்ள மொபைல்ஸ், கிளாசிக் கோலோ, ஜாக்கி, ஜான் பிளேயர்ஸ், ட்ரெண்ட்ஸ், டைட்டன்ஸ், ஜிம்சன், அடிடாஸ், ரேமான்ஸ், பேட்டா எல்லா ஷாப்புமே இருக்குது பாருங்க. இவரை பாருங்க, நொந்து போயிருக்கிறார். கோட் ஷோரூம், லோட்டஸ் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஷோரூம், பாருங்க ட்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே கிளாத்து தாங்க, நல்லா காஸ்ட்லியாக ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. டாடா என்டர்பிரைசஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இந்த கலர் போட்டதே RMKV தேவையான நெயில் பாலிஷ், ஹேர் ஸ்ப்ரே, RMKV. மேலே போய் சாப்பிடுவோம்.
இன்னும் இடம் இருக்கலாமா? கேம்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க, குழந்தைகள் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரூக் ஹில்ஸோட ஃபுல் வியூ. உட்லம் ஷோரூம் உட்லாண்டில் பிராண்டு தான். இல்லை இப்படி நீட்னஸாக இருக்கு பாருங்க, பக்கா குவாலிட்டி எல்லாமே. பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா பைக்கில் போய் உட்கார போகுது. கார்டு கொடுத்துருக்காங்க நமக்கு 1000 ரூபீஸ்க்கு. இந்த கார்டு 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இது 150, ஒரு கேமுக்கு வந்து 150, 200. வைப்ரேஷன் ஆகுது. குழந்தைகளுக்காக அருமையான விளையாட்டுகள் நிறைய இருக்குது. கேம் தான். ட்ரை பண்ணுங்க சார், முயற்சி பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே டன்.
600 போகுது. 110 போகுது. என்ன ஒரு கேம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கார் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடல்ஸ் ஓட்டுருக்காங்க. டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கரெக்டான முறையில் இவனுக்கு ஆப்பு கிடைக்க போகுது. இதனால கோழி கோபால் நல்லா பார்த்துக்கோங்க. என்னமோ அவனை பண்ணுறாங்க. 360 வாய் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். கண்ணு தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, காலெல்லாம் லாக் பண்ணிட்டானுங்க. எதுவும் தெரியலைங்களா? என்னென்னமோ மாட்டுறாங்க. காலில் கொலுசெல்லாம் மாட்டி, காலில் பெல்ட்டெல்லாம் மாட்டிக்கிறாங்க. தங்குன்னு குதிப்பாங்க. என்ன வெளியே இவங்க 2 பேர்த்து எங்கேயும் ஒரு பாதாளத்தை தள்ளுற மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறாருன்னே தெரியல. என்ன நம்ம ரைடர்ஸ் மண்டே உதறாங்க. தம்பி இன்னமும் பிடிச்சி ஆடுறாரு. அவர் கம்பியை பிடிச்சிக்கிறாரு. மேலே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே போகிறாங்க 2 பேர். கீழே இருந்து மேலே வர்றாங்க, மேலே இருந்து கீழே வர்றாங்க. கால் கட்டு போடலையே அவனுக்கு. உளுந்து தொலைஞ்சிட போகிறானுங்க. இங்கே போகிற மாதிரி தலைகளை தூக்குது. அவன் இருக்கிறனால சாயுதுமா. அவன் இருக்கிறனால வெயிட் சாயுது. ரைடர் காலை என்னப்பா சாப்பிட்டீங்க? கீழே இறங்குது. ஐயா இவனை காப்பாத்துங்க ஐயா, இவனை காப்பாத்துங்க ஐயா. ஐயா வந்துட போறானுங்க ஐயா. பாலிபூரி பேல்பூரி சாப்பிட்டானுங்க ஐயா. நீங்க தானுங்க ஐயா, நீங்க தானுங்க ஐயா ஆசைப்பட்டீங்க. தம்பி எல்லாம் தெரிக்கிறாங்க ஐயா. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய்.
ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சூப்பர் கேம்ஸ், அட்டகாசமான இன்றைக்கி ஒரு என்டர்டைன்மெண்ட். பாருங்க, பசங்கள்லாம் அப்படியே பதறாங்க. எப்படி பதறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒருத்தனுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சுங்க. இனி போவ சிறந்த பாஸ்கெட் பிளேயர். இந்த பொம்மை நாடு ஓடியா 125 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றது வந்துருக்கோம். ஹரிபவன் ரெஸ்டாரண்ட், ப்ரூக்ஃபீல்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பில் 2091. எல்லாமே காஸ்ட்லி தான் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பா இருக்குது, ஃபிஷ் ஸ்பா. இது எப்படி மேடம் ஃபுட்டு உள்ள காலை அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டுடே சூப்பர் என்ஜாய்மெண்ட். நல்லா இன்றைக்கி ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் ஜம்முன்னு ஃபுட் கோர்ட்டில். நல்லா இன்றைக்கி ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக இருந்தது. டாட்டோ ஃபன் சிட்டி. இங்கே ஒரு கேம் சென்டர் இருக்குது. பயங்கரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா, அதாவது ஸ்னோ ஃபேண்டசின்னு சொல்லி ஒரு அருமையான குட்டி காஷ்மீருக்கு போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் ஸ்னோவுக்கு. என்ன பாருங்கள், பாண்டா கருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னோ போகிறோம். ஸ்னோக்குள்ளே
வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2400 ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கே ஒரு நாள் தானே போகலாம், வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்ட்ரி ஆகிடலாம். இந்தாங்க, எல்லாத்துக்கும் கோட் கரெக்டாக இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கோட்டு கொடுத்துருக்காங்க. பாப்பா எப்படி இருக்குங்க? ஓகே, டன். எல்லோரும் காஷ்மீர் பனிமலைக்குள்ளே போக போகிறோம். இங்கே வச்சு போட்டுக்கலாம் தம்பி, இங்கேயே போட்டுக்கலாமா மேலே வச்சு போட்டுக்கலாங்களா? எல்லாம் இப்போ உள்ளே போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆளுகளை உள்ளே போக போகிறாங்க. டே இப்போ சந்துரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லோருமே உள்ளே போக போகிறோம். பாருங்கள், போங்க போங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் இன்றைக்கி ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட். எல்லா முகத்துலேயும் ஒரு சந்தோஷம். நம்மளோட டாக்டர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இவ்வளோ திறந்த நிமிஷமே அப்படியே ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ள சாங்ஸ் போடுறவங்கள காப்பிரைட் ஓவராக இருக்குதுங்க. அதனால தான் நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டிய இதாகி போச்சு. அதாவது காஷ்மீரில் எப்படி ஒரு சின்ன ஒரு பனிச்சறுக்கு இருக்குமோ அது மாதிரி உள்ள ஒரு கேம்ஸு, அப்புறம் சின்ன சின்ன வீடெல்லாம் உள்ளே வந்து செட் பண்ணியிருக்காங்க. லைட் செட்டிங்கு, கூலிங் பார்த்திங்கன்னா உள்ளே நிற்க முடியல என்னால். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கைகளெல்லாம் எல்லாமே விரைச்சிருச்சு. பசங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த குழந்தைங்க உள்ள சறுக்கி விளையாடுற அளவுக்கு உள்ள கேம்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்தது. என்ன எங்களால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதே போல் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலு, அதாவது ஒரு பனி பிரதேசத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே உள்ள ஒரு நல்ல ஒரு அருமையான செட்டிங். பெண் குயினு, பாண்டா, அப்புறம் சின்ன சின்ன ஹவுஸு, குழந்தைங்க உள்ளே போய்ட்டு வெளியே வர்ற மாதிரி பாருங்க. பனியெல்லாம் கையில் எடுத்து விளையாடுற மாதிரி சரிங்களா. உள்ளே நிற்க முடியலைங்க. அந்த ஃப்ளோயரோட காற்றே பார்த்திங்கன்னா உள்ள ஆளை பயங்கரமாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு சரியான என்டர்டைன்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வருங்க, பாப்பா ஐஸ் கட்டி தூக்கி மேலே போடுங்க. மேலே போனால் காலெல்லாம் வழுக்குதுங்க. அந்த படியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாமே ஐஸ் கட்டியாக தான் இருந்ததுங்க. மேலே சீனரிஸ் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மரம் இல்லை, ஒரிஜினல் மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், எல்லாம் மேலே போகிறோம். மேலே போயிட்டு அங்கே ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் வந்து உட்காந்து கீழே மேலே இருந்து தள்ளி விடுவாங்க. அது ஒரு கேமுங்க. பாருங்கள், மேலே போகிறோம் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். உண்மையில் கோவை மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட். என்ன ப்ரூக் ஹில்ஸ் போனோம்னா கொஞ்சம் கேஷ் தான் அதிகமாக செலவாகுது, காஸ்ட்டு. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இன்னும் என்றைக்காவது ஒரு நாள் போகிறோம், அதனால் ஜாலியாக ஒரு டைம் போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் போகணுன்னு ஒரு ஆசைங்க. இப்போ நம்ம சன் பாருங்கள் வந்துருக்குறான். நல்லா உள்ள ஹவுஸ் மாதிரி தான் இருக்குதுங்க. நம்ம வீட்டில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் இது பாருங்கள். எல்லாமே ஃபைபர் தான். தள்ளி விட்டோன்னா அப்படியே மேலே போய்ட்டு இப்படி கீழே வருங்க. அப்புறம் பாருங்கள், வீட்டில் பாப்பா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அருமையாக ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. மேலே இருந்து கீழே போகிறப்ப எனக்கு பயம், மேலே எங்கேயாவது முட்டிடுமோ அப்படின்னு. அப்புறம் வீட்டில் அவங்க பாருங்கள், அவங்களுக்கும் நல்ல ஒரு இதுங்க. அமர்தான் கொஞ்சம் கூடுதல். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ள பிளேசஸ்லாம் பாருங்கள்.
கையெல்லாம் வந்து ரொம்பவே நிற்க முடியல. அதாவது எப்படி சொல்கிறது, கையில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொடுக்க க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் எல்லாருமே போடுறது தானே, அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியெல்லாம் வந்து கொடுக்கலைங்க. குளிர் தாங்கிறதுக்கு உண்டான அந்த சொற்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை ஏதோ. ஆனால் வரவங்க எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் இருக்கலாம். அதனால் வந்து சுமாரான குவாலிட்டியெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நீங்கள் வைக்க முடியாது, வச்சிங்கன்னா அவ்வளோதான், சுத்தமாகவே ஃப்ரீஸ் ஆயிரும். லைட் செட்டிங்கு உள்ள சாங்ஸு, நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதிகபட்சம் ஒரு நாங்கள் மேலே உள்ளே போனோடனே ஒரு 4-5 டிக்கெட் தான் உள்ளே வந்தாங்க. அவங்களுமே நாங்கள் உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் விளையாண்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வந்து மறுபடியும் வெளியில் போனால் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் கூட உள்ளே கிடையாதுங்க. நீங்கள்லாம் போகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிருங்க. ஏன்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் போனால் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, பாப்பா வந்து ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, குகை மாதிரி. அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிச்சு. அது ஃபுல் ஹாப்பிங்க. சண்டே அன்னைக்கு போனது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, இந்தளவுக்கு நம்ம கோவையில் வந்து இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள பனி இன்னும் நிற்க முடியல, கையெல்லாம் விரைச்சிருச்சு, வேகமெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தெரிச்சு ஓடி வந்துட்டேன். நமக்கு இது செட் ஆகாது பாருங்க. ஐயோ ரொம்ப சிரமங்க. ஸ்னோவே எனக்கு வேண்டாங்க, ஆளாக விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஐ ஆம் கோயிங் டு மை ஹோம். அவ்வளோதான், சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.